ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி சீரியலில் செம ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வந்துட்டு மல்லிக்கு வந்து ஷாக்கிங்கான ஒரு இன்பத்தை வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரு வந்து திசை திருப்பிட்டு அவரையும் வந்துட்டு ரணகலாம் ஆக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கம்மிங் எபிசோடில் ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லியும் அப்புறம் விஜயும் வந்துட்டு பார்க்கணும், அவங்கள வந்து தீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க அது விஜயோட எக்ஸ் ஒய்ஃபோட அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் வந்துட்டு காரில் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களும் என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லி சீரியலில் வந்துட்டு மல்லிக்கு வந்து ட்விஸ்ட், அதாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்பமான அதிர்ச்சியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணாருன்னு சொல்லலாம். அதுக்காக வந்து அன்னபூர்ணி அம்மா கிட்ட வந்துட்டு திருக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. இருந்தும் வந்துட்டு நம்பர் கொடுத்து அவங்கள கால் பண்ண சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு என்னென்னா அவங்க மாப்பிள்ளையாக வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என்ன இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு என்ன நம்புறீங்க, இல்லை நீங்கள் அப்போ கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இவங்களும் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாரு திருக்கிட்ட. திரு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயப்படுறாரு. ஃபைனலாக வந்துட்டு அவங்க நிஜமாகவே அவங்கள வந்து மாப்பிள்ளையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா மல்லியை பார்க்கவும் வரதுக்கு தயாராகிட்டாருன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஜோசியரை வச்சு மல்லியும் விஜயும் வந்து தனியாக கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு விஜய். ஆனால் வந்துட்டு மல்லிகிட்ட சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, என்னை நம்பர் இல்லை மல்லி, எல்லாமே நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், என்னை நம்பர் இல்லை, நம்பினா நான் சொல்கிறது மட்டும் கேளுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி மல்லியும் விஜயும் தனியாக வந்து காரில் போகிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு வந்து திசை திருப்பிட்டு, அதாவது அவங்க சொல்கிற இடத்துக்கு வந்து அதாவது மல்லியும் விஜயும் போகாமல் இவங்க வந்து பிளான் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் திரு வந்துட்டு மல்லியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு திரு வராரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, அதாவது விஜயும் மல்லியும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தங்கச்சி வந்து ஏஜென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் வந்து விஜய் வந்து மல்லிக்கு வந்து ஒரு ஷாக்கிங் அதிர்ச்சியை கொடுத்து இன்ப அதிர்ச்சியாக காமிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் ஒரு பக்கம் வந்து திரு வந்து ஏமாந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஏமாத்தினா தான் வந்துட்டு மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வர முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சிதா வந்துட்டு, அதாவது விஜயோட எக்ஸ் ஒய்ஃபோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளான், அதாவது மல்லியும் விஜயும் தனியாக கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து அவங்கள விஜயோட எக்ஸ் ஒய்ஃபோட அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பிளான் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் வந்துட்டு, அதாவது ரெண்டாவது பொண்ணும் வந்துட்டு காரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது வந்து நிறைய ரவுடிகளை கூட்டிகிட்டு போயிட்டு, இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விற்றா மல்லியும் விஜயும் வந்துட்டு போட்டு தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் திரு வராரு மல்லியை பார்க்கறதுக்கு, இன்னொரு பக்கத்தில் வந்து விஜயும் மல்லியும் வந்து தனியாக வந்து அவங்க தங்கச்சியை மீட் பண்ணுறதுக்கு அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஒரு பக்கத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன இந்த சந்தர்ப்பத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரவுடிகளை வச்சுட்டு அவங்க ஊருக்கே போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த ரவுடிகளை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ தான் அவங்கெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக எல்லாரும் பாட்டி தாத்தா கூடையெல்லாம் பேசிட்டு சந்தோஷமாக மல்லி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு இன்பதிர்ச்சி தருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஆபத்தும் அவங்களுக்கு காத்துட்ருக்கு. இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க. நீங்கள் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.